எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2024 டிசம்பர் மாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான முதலாவது வழிகாட்டல் செயலமர்வு ஒன்றில் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை என்று அழைக்கப்படுகின்ற முதலாவது வினாத்தாளினுடைய 2வது பகுதி. இந்த வினாத்தாள் 2 பாகங்களை கொண்டதாக இருக்கும். 2.5 மணித்தியாலங்கள் கொண்டது. 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் பகுதி 1, 1 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் பகுதி 2 என்பதாக சேர்ந்த ஒரு வினாத்தாளாக 2.5 மணித்தியால வினாத்தாள் இருந்திருக்கும். முதலாவது பகுதி மொழியாற்றல் சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதி தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடும் போது அதனுடைய உள்ளடக்கம் பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இன்றைக்கு நாங்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை என்கிற அதனுடைய 2வது பாகம் தொடர்பில் முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். இந்த விடயங்களை நான் சொல்லுகிற போது நீங்கள் பாடக்குறிப்புகளை எழுதி கொள்ளக்கூடிய வேகத்தில் நான் பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் கிரகிக்கக்கூடிய வேகத்தில் பேசுவேன். இயலுமான வரைக்கும் நீங்கள் உங்களுடைய காதுகளை எனக்கு கடனாக கொடுத்து விடுங்கள். இயன்ற வரையில் உன்னிப்பாக அவதானித்து கேட்டுக்கொண்டிருங்க. அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களில் உங்களுக்கு கணிசமான பகுதிகள் விளங்கும். முழுமையாக விளங்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவையில் கேட்டு முழுமையாக விளங்குவது என்பது அது கடினம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு விளங்கும். நான் படிப்பிக்கிற விடயங்களை சார்ந்து நான் உங்களோட கலந்துரையாடுகிற பகுதிகளை திரும்ப காணொளியாக பதிவு செய்வோம். யூடியூப் தளத்தில் பதிவு செய்து அதனுடைய இணைப்பு உங்களுக்கு குழுவில் பகிரப்படும். 2வது தடவை நீங்கள் அதை கேட்கிற போது அதை நிறுத்தி வைத்து அதற்குரிய பாடக்குறிப்புகள் உங்களுக்கு அவசியமாக இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ள, அல்லது அதை 2-3 தடவைகள் உங்களுடைய பயண நேரத்திலேயோ வேலை நேரத்திலேயோ வீடுகளில் வேலைகளை செய்கிற போதோ நீங்கள் அதை ஒலிக்க விடுவதன் மூலமாக அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டாலும் அது உங்களுக்கு ஞாபகத்தில் படியும். ஒரே விஷயத்தை திரும்ப படிக்கிற போது தான் அது ஞாபக அடுக்குகளில் உங்களுக்கு பதிஞ்சு வரும். அப்போ அதற்கு ஏற்ற விதமாக நீங்கள் இதை படித்து கொள்வது நல்லது. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு 2024 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி எங்களுடைய முதலாவது செயலமர்வை ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய செயலமர்வினுடைய உள்ளடக்கமாக அலுவலக கடிதங்கள் என்பது அமைந்திருக்கும். நாங்கள் இன்றைய செயலமர்வில் அலுவலக கடிதங்கள் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இதில் நான் பிரதானமாக 15 விடயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதாக திட்டமிட்டிருக்கிறேன். அலுவலக கடிதங்கள் தொடர்பாக கேட்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்க்க வினாக்கள் மற்றும் கடந்த கால வினாக்கள் என்பதாக கருதி கொண்டு ஒரு 15 விஷயத்தை நான் உங்களோட பேசப்போகிறேன். இந்த 15 விஷயங்களையும் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கள் என்றால், ஒரு கடதாசி எடுத்து 15 தலைப்புகளையும் எழுதி கொள்ளுங்கள். நான் படிப்பித்து முடித்ததுக்கு பிறகு அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 15 தலைப்புகளையும் நீங்கள் எழுதி கொண்டு ஒவ்வொரு தலைப்புக்குள்ளேயும் எத்தனை விடயங்கள் உள்ளடக்கமாக இருக்கிறதோ அதை எழுதி வச்சுட்டு நீங்களாக நினைச்சு பார்க்க வேண்டும். எழுதி வச்சுட்டு நோட்ஸை வாசிக்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அதை மூடி வச்சுட்டு யோசிக்க ஒன்றில் எல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த தலைப்புகளை மட்டும் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு அந்த தலைப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி உங்களால் நினைக்கக்கூடியதாக இருக்குதா, தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடியதாக, எழுதுவதற்கு திட்டமிடக்கூடியதாக இருக்குதா என்று நாங்கள் பார்க்க வேணும். இந்த செயலமர்வினுடைய முடிவில் நான் என்ன சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு திரும்ப விளங்கக்கூடியதாக சொல்லுவேன். சரி, இப்போ இந்த அலுவலக கடிதங்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை அவதானிங்க பிள்ளைகள். அலுவலகம் ஒன்றில் நடைபெறுகின்ற தொடர்பாடல் என்பது தனியான ஒரு அழகு. நான் அந்த நம்மளுக்கு சொல்லித் தருவேன். தொடர்பாடல் என்றால் என்ன, முதல்ல அதை விளங்கிக் கொள்வோமே. சரிதானே? எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள். எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை பரிமாறுகின்ற ஒரு செயல்முறை தொடர்பாடல் என்று நாங்கள் சொல்லலாம். எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் என்பவற்றை
பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்முறை தொடர்பாடல். இந்த தொடர்பாடல்ல எழுத்து மூலமான தொடர்பாடல் என்பது இருக்கு. தொடர்பாடலை ஒவ்வொரு விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம். என்ன? எழுத்து மூலமான தொடர்பாடல், பேச்சு மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல் என்று சொல்லி தொடர்பாடலை வகைப்படுத்தலாம். சரிதானே? இலத்திரனியல் சாதனங்கள் மூலமான தொடர்பாடல் என்பதாகவும் இன்னும் ஒரு வகையை சொல்லுவோம். ஆனால் அது பேச்சு, எழுத்து, சைகைங்கிற மூன்றுக்குள்ளே ஏதாவது ஒன்றாக அடங்கிடும். அப்போ தொடர்பாடலை நாங்கள் எப்படி வகைப்படுத்தலாம்? அது மேற்கொள்ளப்படுகிற விதத்தின் அடிப்படையில் பேச்சு மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல் என்று மூன்று வகையாக பிரிக்கிறேன். இப்போ பேச்சு மூலமான தொடர்பாடல் என்றால் உரை நிகழ்த்துவது, கூட்டங்களில் பேசுவது ஒரு பேச்சு மூலமான தொடர்பாடல். ஒலிபெருக்கி அறிவித்தல்களை வழங்குவது பேச்சு மூலமான தொடர்பாடலாக இருக்கும். சரிதானே? எழுத்து மூலமான தொடர்பாடலுக்கு உதாரணங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். எழுத்து மூலமாக இந்த எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் என்பவற்றை பரிமாறுகிறது. ஒரு அலுவலகத்தில் பின்பற்றப்படுகின்ற எழுத்து மூலமான தொடர்பாடல்கள் கேட்டால் எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதானே? கடிதங்கள் எழுத்து மூலமான தொடர்பாடல்கள்ல முதலாவது கடிதங்கள், இரண்டாவது சுற்றறிக்கைகள், சுற்றறிக்கைகள் சர்க்குலர் என்று சொல்லுவோமே, சுற்றறிக்கைகள். மூன்றாவது உள்ளக சுற்றறிக்கைகள், இன்டர்னல் சர்க்குலர், உள்ளக சுற்றறிக்கைகள். நான்காவது அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், மெமோ என்று சொல்லுவோம். சரிதானே? அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகிற எழுத்து மூலமான தொடர்பாடல் நாலாவது. ஐந்தாவது கைநூல்கள், கைநூல்கள் சரிதானே, மேனுவல் என்று சொல்றது கைநூல்கள். அறிவித்தல் பலகை, நோட்டீஸ் போர்ட் இருக்குதானே, அறிவித்தல் பலகை. அப்போ இப்படியானதெல்லாம் நாங்கள் எழுத்து மூலமான தொடர்பாடலுக்கான உதாரணங்கள். அப்போ உங்கள்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்பார்களாக இருந்தால் இப்படித்தான் உங்கள்ட்ட கேள்விகளை கேட்பினோம். அலுவலகம் ஒன்றில் நடைபெறுகின்ற எழுத்து மூலமான தொடர்பாடல்கள் சொல்லுங்க என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? கடிதங்கள், சுற்றறிக்கைகள், உள்ளக சுற்றறிக்கைகள், அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம், அறிவித்தல் பலகை, ஒழுங்கமைப்பு வரைபடம், ஆர்கனைசேஷன் சார்ட் என்று சொல்லுவார்கள், ஒழுங்கமைப்பு வரைபடம், கைநூல்கள் என்பவற்றை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். அப்போ இதுக்குள்ள இப்போ நான் உங்களுக்கு 2 கேள்விக்கு விட சொல்லி தந்துட்டேன். ஒரு அலுவலகம் ஒன்றில் நடைபெறுகின்ற வெவ்வேறு வகையான தொடர்பாடல் வகைகளை குறிப்பிடுக என்று கேட்டால் நீங்கள் பேச்சு மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல், இலத்திரனியல் சாதனங்கள் மூலமான தொடர்பாடல் என்று சொல்றீங்க. சரிதானே? இப்போ சைகை மூலமான தொடர்பாடல் என்றால் பாடசாலையில் மணி அடிக்கிறது, கோயிலில் மணி அடிக்கிறது, சங்கு ஊதுறது, தொழிற்சாலைகளில் சங்கு ஊதுறது, மீன் வியாபாரி கோன் அடிக்கிறது, ஐஸ்பட வியாபாரி மணி அடிக்கிறது, இதுகளெல்லாம் சைகை மூலமான தொடர்பாடல். சத்தம் சரிதானே, சத்தம் மூலமாக நடைபெறுகிற தொடர்பாடல்களை நாங்கள் சொல்லலாம் சைகை மூலமான. அப்போ பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக, சைகை மூலமாக, இலத்திரனியல் சாதனங்கள், இலத்திரனியல் சாதனங்கள் என்றால் ஃபேக்ஸ், டெலிஃபோன், இமெயில், அதாவது மின் அஞ்சல், இப்படியான இதெல்லாம் ஒன்று எழுத்து மூலமாக அல்லது பேச்சு மூலமாக அல்லது சைகை மூலமாகங்கிற வகைக்குள்ளே வந்துடும். ஆனால் நவீன சாதனங்கள் மூலமாக நடக்கும். சரிதான். இப்போ எழுத்து மூல தொடர்பாடல்களில் முக்கியமான ஒரு விடயம் கடிதங்கள். எழுத்து மூலமாக நான் பிள்ளைகளுக்கு ஒரு 6-7 உதாரணங்கள் சொல்லி தந்திருக்கேன். எழுத்து மூல தொடர்பாடல் வடிவங்கள் இவை. ஒரு அலுவலகத்தில் எழுத்து மூலமாக தொடர்பாடல் மேற்கொள்ளப்படுகிற வடிவங்கள் என்ன? நீங்கள் கடிதங்கள், சுற்றறிக்கைகள், உள்ளக சுற்றறிக்கைகள், உள்ளக
குறிப்பு பத்திரங்கள், நோட்டீஸ் போர்டு என்ன சொல்கிறாங்க, அறிவித்தல் பலகைகள், கைநூல்கள், ஒழுங்கமைப்பு வரைபடங்கள் போன்றவற்றை நீங்கள் உதாரணமாக சொல்ல போகிறீங்க. நாங்கள் இன்றைக்கு என்னதை பற்றி படிக்க போகிறோம்? அலுவலக கடிதங்கள் என்பதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். சரிதானே? அலுவலகம் ஒன்றினால கையாளப்படுகின்ற கடித வகைகள் அவை. அலுவலகம் ஒன்றினால கையாளப்படுகின்ற கடித வகைகள். ஒரு அலுவலகத்தில் கையாளப்படுகிற கடிதங்களை நீங்கள் 3 வகையாக வகைப்படுத்தக்கூடியதாக இருக்க முடியும். ஒரு அலுவலகத்தில் கையாளப்படுகிற கடிதம் என்பது உள்வரும் கடிதம், வெளிச்செல்லும் கடிதம், அலுவலகத்தின் பிரிவுகளுக்கு இடையிலான உள்ளக கடிதம் என்று 3 வகையாக இருக்க போகுது. அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற கடிதங்கள் அல்லது அலுவலகம் ஒன்றினால் கையாளப்படும் கடிதங்களை நாங்கள் 3 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று உள்வரும் கடிதங்கள், இரண்டாவது வெளிச்செல்லும் கடிதங்கள், மூன்றாவது அலுவலகத்தின் பிரிவுகளுக்கு இடையேயான உள்ளக கடிதங்கள். அலுவலகத்தின் பிரிவுகள், அலகுகள், கிளைகள் என்று சொல்லுவீங்க, அவற்றுக்கு இடையில பரிமாறப்படுகிற உள்ளக கடிதங்கள். இப்போ 3 வகையும் விளங்கிட்ட அலுவலகம் ஒன்றினால் கையாளப்படுகின்ற கடித வகைகள் என்று கேட்கின்ற போது நீங்கள் முதல் பெருசா சொல்ல வேணும். அலுவலகம் ஒன்றில் கீழ்வரும் 3 வகையான கடிதங்கள் கையாளப்படுகின்றன. ஒன்று உள்வரும் கடிதங்கள், இரண்டாவது வெளிச்செல்லும் கடிதங்கள், மூன்றாவது அலுவலகத்தின் பிரிவுகளுக்கு இடையிலான உள்ளக கடிதங்கள். இதன் பின்பாக அலுவலகம் ஒன்றுக்கு கிடைக்கின்ற உள்வரும் கடிதங்களை வகைப்படுத்த சொல்லி அவர்கள் கேட்கலாம். சரிதானே? உள்வரும் கடிதங்களை தனியாக வகைப்படுத்த சொல்லி கேட்கலாம். அதற்கு முன்பாக நான் பிள்ளைகளுக்கு இன்னொன்று சொல்லித்தர வேண்டும். அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் கடிதம் தொடர்பான பதிவேடுகள், கடிதங்கள் தொடர்பாக என்னென்ன ரெஜிஸ்டர் எல்லாம் பயன்படுத்துகிறது உங்கள்கிட்ட அதை கேட்கலாம். சரிதானே? கடிதம் தொடர்பான பதிவேடுகள். அப்ப கவனிங்க, உள்வரும் கடித பதிவேடு, இன்வெர்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவீங்க. உள்ளே வருகிற கடிதங்களை பதிவதற்கானது. அலுவலகம் ஒன்று கடித போக்குவரத்து தொடர்பில் பயன்படுத்தப்படுகின்ற பதிவேடுகள் அல்லது அஞ்சல் தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற பதிவேடுகள் எவை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் விடை எழுத போகிறோம். ஒன்று உள்வரும் கடித பதிவேடுகள். அது பொது 6. உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்க்க வேணும். இன்வெர்ட் ரெஜிஸ்டர் மூலையில் எழுதியிருக்கும். ஜெனரல் 6 பொது 6 என்று எழுதியிருக்கும். இரண்டாவது வெளிச்செல்லும் கடித பதிவேடு. நீங்கள் கீறிட்டு பொது 7. அவுட்வேர்ட் லெட்டர், வெளியில் போகிற கடிதம் பதிகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பார்கள், பொது 7. நேரடி கடித ஒப்படைப்பு புத்தகம், பை ஹேண்ட் ரெஜிஸ்டர், பை ஹேண்ட் லெட்டர் கொண்டே கொடுப்பீங்க, பொது 8. நேரடி கடித ஒப்படைப்பு புத்தகம், பொது 8. இது தவிர இன்னும் ஒன்று இருக்கு, காசோலைகள் மற்றும் காசு கட்டளைகள் பதிவேடு. செக் மணி ஆர்டர் வந்தால் அது இன்னொரு ரெஜிஸ்டர்ல பதிகிறது. காசோலைகள் மற்றும் காசு கட்டளைகள் பதிவேடு, அதனுடைய இலக்கம் GAM 83. அது பொது இலக்கம் இல்லை, GAM 83. அலுவலகம் ஒன்றில் கடிதம் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற பதிவேடுகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 4 பதிவேடும் சொல்லலாம். அதுக்கு மேலதிகமாக பதிவு தபால் பதிவேடு, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ரெஜிஸ்டர் ஒன்று வச்சிருப்பீங்க, பதிவு தபால் பதிவேடு, அதையும் சொல்லலாம். இப்போ 5 பதிவேடு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கிறீங்க. அலுவலகம் ஒன்று கடித பரிமாற்றத்தோடு தொடர்புடையதாக பேணப்படுகின்ற பதிவேடுகள் 5 சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறீங்க. ஒன்று உள்வரும் கடித பதிவேடு, பொது 6.
2 வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7. 3வது நேரடி கடித ஒப்படைப்பு புத்தகம் பை ஹேண்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவோம் பொது 8. 4வது காசோலைகள் காசு கட்டளைகள் பதிவேடு GAM 83. 5வது பதிவு தபால் பதிவேடு. இந்த 5 விதமான பதிவேடுகள் அலுவலகத்தில் இருக்கு. இதில் சில வேளைகளில் பிள்ளைகள் இன்னொரு கேள்வி நான் வரக்கூடியதை சொல்லிக்கொண்டே போகிறேன். உங்கள்கிட்ட உள்வரும் கடித பதிவேடு இன்வெர்ட் ரெஜிஸ்டர் இருக்கு தானே, டாக்குமெண்ட்ஸ் இன்வெர்ட் ரெஜிஸ்டர் பொது 6. உள்வரும் கடித பதிவேட்டில் பதியப்படுகிற விடயங்கள் எவை என்று கேட்பார். இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டரை பார்த்து படித்து வைக்க வேண்டியது, ஆனால் நீங்கள் பார்க்குறே இல்லை. சரிதானே, அலுவலகத்தில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இது அந்த தாங்கள் பயன்படுத்துகிற புத்தகங்களில் என்னென்ன பதிகிறேன்னு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ ஒரு கால் நான் அந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு நிரல்படுத்தி சொல்லுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் எழுதுகிற வேகத்தில் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேட்கிற வேகத்தில் சொல்லுகிறேன். முடிஞ்சால் குறித்து கொள்ளுங்க, இல்லைன்னா திரும்ப வீடியோவை பார்த்து குறித்து கொள்ளுங்க. அப்போ கவனிங்க, உள்வரும் கடித பதிவேட்டில் பதியப்படும் விடயங்கள் 8 விடயங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் இப்படித்தான் கெடிங் போட வேணும். உள்வரும் கடித பதிவேட்டில் பதியப்படும் விடயங்கள் பிராக்கெட்டுக்கு 8 என்று தான் நீங்கள் உங்களை கொப்பியில் எழுதி வைப்பீங்க. நீங்கள் படிக்க போகிற பேப்பர்ன்னு சொன்னேன், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பேப்பர் குறித்து வச்சுட்டு 8ஐயும் நீங்கள் நோட்ஸில் எழுதி வைப்பீங்க. ஆனால் படிக்கிற பேப்பரில் எழுத மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த பேப்பரில் உள்வரும் கடிதம் இப்போ இப்படித்தானே கடிதம் தொடர்பான பதிவேடுகள் என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு 5 என்று போட்டு வைப்பீங்க. அவ்வளவுதான் உங்களோட வேலை. சரிதானே, அதுக்காக படிக்கிறீங்களே என்ற கருத்தில் சொல்லிடு நான் இப்படி போட்டு வைக்க போறீங்க. கடிதம் தொடர்பான பதிவேடுகள் 5 சொல்லி பார்ப்பீங்கள். 4 தான் ஞாபகம் வருது, ஒன்று ஞாபகம் வரையில என்றால் நோட்ஸை தட்டி பார்க்கும். ஒன்றுமே ஞாபகம் வரையில் என்றாலும் நோட்ஸை தட்டி பார்க்கணும். ஆனால் படிக்கிறதுக்கு இதுதான் வழி. கடிதம் தொடர்பான பதிவேடுகள் 5 இருக்குது. 5ஐயும் ஞாபகமாக சொல்ல முடியுதா? இன்றைக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும், நாளைக்கு மறந்துடும், நாளைக்கும் சொல்லக்கூடியதாக இருக்குதா என்று பார்க்கும். 2 நாள் கழிச்சும் சொல்லக்கூடியதாக இருக்குதா? அப்போ ஒரு பேப்பர் எடுத்து A4 பேப்பர் எடுத்து நீள வாட்டில் 2ஆக மடித்து போட்டு இந்த விஷயங்களை இப்படி குறித்து கொண்டு வர வேணும். இப்போ நான் முதலாவது பிள்ளைகளை சொல்லி தந்தேன், அலுவலகம் 1 நாள் கையாளப்படும் கடித வகைகள் என்று சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குள்ள 3 என்று போட்டு வைக்கிறீங்க. சொல்லி பார்க்குறீங்க, ஞாபகம் வருதா? சரியா, ஞாபகம் வர இல்லையா தட்டி பார்க்கவும். அடுத்தது கடிதம் தொடர்பான பதிவேடுகள் 5 பதிவேடு நான் சொல்லி தந்தேன். அப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குறது 5 பதிவேடு ஞாபகம் வருதா? சரி, அதில் இப்போ ஒரு பதிவேடை பற்றி சொல்கிறோம். 5 பதிவேடுன்னு சொல்லிட்டேன், திரும்ப ஞாபகப்படுத்தியில் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கள். உள்வரும் கடித பதிவேடு முதலாவது, அதில் இருக்கிற விடயங்கள் அது நான் இதில் குறிக்க இல்லை, நீங்கள்லாம் எழுதி கொள்ள போறீங்க. உள்வரும் கடித பதிவேட்டில் உள்ளடங்கும் விடயங்கள், அதுக்கு படிவ இலக்கம் என்ன? உள்வரும் கடித பதிவேடு பஸ் பாட்டில் கேட்பாங்க, பொது 6. சரியா, ஜெனரல் 6. முதலாவது விஷயம் ஒரிஜினல் நம்பர் என்று சொல்றாங்க. சரிதானே, அதாவது கடித இலக்கம் அல்லது கடிதத்தின் மூல இலக்கம். இது இந்த கருத்து என்னென்றால், அவங்களுக்கு வேறொரு நிறுவனத்தில் இருந்து கடிதம் கிடைக்க அவர்கள் போட்டிருப்பார்கள் தானே எனது இலக்கம் என்று சொல்லி, அதுதான் ஒரிஜினல் நம்பர். சரிதானே, மூல இலக்கம் அல்லது அனுப்புனரின் கடித இலக்கம். நீங்கள் ஒரிஜினல் நம்பர் என்று இங்கிலீஷில் எழுதி கொள்ளலாம், தமிழில் எழுதுவோம் அனுப்புனரின் கடித இலக்கம் அல்லது மூல கடித இலக்கம். இரண்டாவது திகதி. திகதி என்றால் அவர் போட்ட திகதி தான் எழுதணும் பிள்ளைகள். அந்த ரெஜிஸ்டரில் பதியேக்க அவேண்ட இலக்கமும் அவேண்ட திகதியும் போட வேண்டும். மூன்றாவது உள்வருகை இலக்கம், இன்வெர்ட் நம்பர். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டரில் ஒரு சீரியல் நம்பர் போட்டு பதிவீங்க, 373வது கடிதமாக அது கிடைச்சிருக்கு என்றால் அந்த வலது பக்கம் மேல் மூலையில் சிவப்பால நம்பர் போடுவேணும், அதுதான் இன்வெர்ட் நம்பர், அதாவது உள்வரும் கடித இலக்கம். நாலாவது கிடைத்த திகதி, டேட் ஆஃப் ரிசிப்ட், கிடைத்த திகதி.
ஐந்தாவது யாரிடமிருந்து கிடைத்தது. ஆறாவது விடயம், அதாவது சப்ஜெக்ட். 6 விடயம். ஏழாவது பதில் அனுப்பப்பட்டிருப்பின் பதில் அனுப்பிய திகதி. பதில் அனுப்பிய திகதி அனுப்பப்பட்டிருந்தால், எல்லா கடிதத்துக்கும் நாங்கள் பதில் அனுப்புறீங்க, சில கடிதத்துக்கு அனுப்ப வேண்டி இருக்கும். டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி என்று பாவிக்கிறார்கள். அதாவது பதில் அனுப்பப்பட்டிருப்பின் பதில் அனுப்பிய திகதி. எட்டாவது குறிப்பு அல்லது கோவையின் பெயர். எட்டாவது குறிப்பு அல்லது கோவையின் பெயர். அதாவது அதை பற்றிய ஒரு நோட் எதுவும் போட வேண்டியிருந்தால், அல்லது எந்த ஃபைலில் இந்த கடிதம் கட்டினீங்களோ அந்த ஃபைலினுடைய பெயர் என்றால் அந்த ஃபைல் நம்பர் அப்படி போடலாம். ரிமார்க்ஸ் ஓ நேம் ஆஃப் ஃபைல் என்று சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பு அல்லது கோவை இலக்கம். இப்போ இது சாதாரணமாக உங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. பிள்ளைகள், உள்வரும் கடித பதிவேடு ஒன்றில் பதியப்படுகின்ற விடயங்கள். கடிதத்தின் மூல இலக்கம், திகதி, உள்வரும் கடித இலக்கம், பெற்றுக்கொள்ளப்பட்ட திகதி, யாரிடமிருந்து கிடைத்தது, விடய தலைப்பு அல்லது கடித தலைப்பு, பதில் அனுப்பப்பட்டிருப்பின் பதில் அனுப்பிய திகதி, குறிப்பு அல்லது கோவையின் பெயர் என்கிற 8 விடயங்களை கொண்டதாக உள்வரும் கடித பதிவேடு இருக்கும். இதில் குறிப்பாக உள்வரும் கடித பதிவேடும் வெளிச்செல்லும் கடித பதிவேடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பொது 6 உள்வரும் கடித பதிவேடு அது எத்தனை விஷயங்களை கொண்டிருக்கும்? 8 விடயங்கள் கொண்டிருக்கும். சரிதானே? அடுத்தது வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7. வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7. டாக்குமெண்ட்ஸ் அவுட்வேர்ட் ரெஜிஸ்டர், ஆவணங்கள் வெளிச்செல்லும் பதிவேடு. சரி, இதில் என்ன விடயங்கள் இருக்கும்? இதில் ஒரு 6 விடயங்கள் இருக்கும். வெளிச்செல்லும் கடித பதிவேடு ஒன்றில் உள்ளடங்கும் விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இன்றையிலேருந்து நீங்கள் ரெடி. நீ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் பதில் எழுத போறீங்க. முதலாவது இலக்கம், இரண்டாவது திகதி, மூன்றாவது யாருக்கு அனுப்பப்பட்டது, நான்காவது விடயம் அல்லது தலைப்பு, ஐந்தாவது பதில் கிடைத்திருப்பின் திகதி. இது எங்களுக்கு பதில் வர, நாங்கள் அனுப்புறதில்லை, அவர்கள் பதில் அனுப்பி இருப்பினோம். எங்களுக்கு பதில் வர வேண்டிய கடிதமாக இருந்தால் அந்த கொலமை நாங்கள் வெறுமையாக விட வேணும். பதில் வர தேவையில்லைன்னா நாங்கள் குறுக்க வெட்டி விடுவோம். அப்போ பதில் வந்த உடனே அதில் டேட்டு எழுதுவோம். நாங்கள் அனுப்பின கடிதத்துக்கு பதில் வந்தால் ரெஜிஸ்டரில் திகதி எழுதுவோம். டேட் ஆஃப் ஆன்சர் இஃப் எனி, அதாவது பதில் கிடைத்திருப்பின் கிடைத்த திகதி. ஆறாவது குறிப்பு அல்லது கோவையின் பெயர். நேம் ஆஃப் ஃபைல் என்று தான் போட்டிருக்காங்க, கோவையின் பெயர். இப்போ பாருங்க, வெளிச்செல்லும் கடித பதிவேடு 6 விவரங்களை கொண்டிருக்கும். இலக்கம், திகதி, யாருக்கு அனுப்பப்பட்டது, விடயம் அல்லது கடித தலைப்பு, பதில் கிடைத்திருப்பின் திகதி, குறிப்பு அல்லது கோவையின் விவரம். இந்த கடிதம் தொடர்பான பதிவேடுகள் என்று கேட்கப்பட்டால் பிள்ளைகளுக்கு 5 பதிவேடுகள் சொல்ல தெரியும். நான் அதுக்குள்ளேயும் 2 உபபிரிவுகள் அல்ல 2 சின்ன கேள்விகள் சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு உள்வரும் கடித பதிவேடு ஒன்றில் பதியப்படுகின்ற விடயங்களவை என்று கேள்வி கேட்டால் விட எழுத தெரியும். வெளிச்செல்லும் கடித பதிவேடு தொடர்பாக கேட்கப்பட்டால் பதில் எழுத தெரியும். சரிதானே? அடுத்து நாங்கள் 3வது பெரிய விடயத்துக்கு போவோம். உள்வரும் கடிதங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லி கேட்பார். சில வேளை அலுவலகம் ஒன்றுக்கு கிடைக்கும் கடிதங்களை வகைப்படுத்தி அவற்றில் உள்வரும் கடிதங்களின் வகைகளை குறிப்பிடுக என்று கேட்டால், நீங்கள் இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஒரு ஆஃபீஸுக்கு வாரது 3 கடிதம், அல்லது ஆஃபீஸில் கையாளப்படுகிறது 3 கடிதம், வாரதில் கையாளப்படுகிறது. உள்வரும் கடிதம், வெளிச்செல்லும் கடிதம், பிரிவுகளுக்கு இடையிலான கடிதம் என்று 3 கடிதம் இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ
அதில் உள்வரும் கடிதங்களின் வகைகள் சரிதானே? உள்வரும் கடிதங்களின் வகைகள், அவற்றின் மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள். உள்ளவாறது வெளியே போறது பிரிவுகளுக்கு இடையிலானது என்ற 3 வகை. இதுல உள்வரும் கடிதங்கள் இப்ப கவனமா பார்க்கணும். ஒரு அலுவலகத்தில் கையாளப்படும் கடிதம் என்றது வேற. அதில் ஒரு வகை தான் உள்வரும் கடிதம், வெளியில இருந்து எங்களுக்கு கிடைக்கிற கடிதம் சரிதானே? உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக அவற்றின் வகை என்ன, அவற்றின் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்ட இது ஒரு கற்ற கேள்வி மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்பார். கொஞ்சம் பெரிய கேள்வியாக உள்வரும் கடிதங்களின் வகைகள், அந்த ஒவ்வொரு வகை மீதும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, ஒவ்வொரு வகைக்கும் நாங்கள் நடவடிக்கையை பார்ப்போம் சரிதானே? அப்ப நாங்கள் பொதுவாக உள்வரும் கடிதங்கள், அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள், கடிதம் எனும் விடயத்துக்கு பொறுப்பான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரால் அல்லது விடய பொறுப்பு உத்தியோகத்தர், சப்ஜெக்ட் ஆபீசர் என்று வைப்போமே, டிஓஓ எம்எஸ்ஓ என்னமோ சரிதானே? அப்போ அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெறும் கடிதங்கள் விடய பொறுப்பு உத்தியோகத்தரால் தாமதமின்றி தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தர் முன்னிலையில் தரம் பிரிக்கப்பட வேண்டும். முதல்ல நாங்கள் பார்க்கணும், ஒரு அலுவலகத்துக்கு உள்ளே வருகின்ற கடிதங்கள் விடய பொறுப்பு உத்தியோகத்தர் சப்ஜெக்ட் ஆபீசரால தாமதமின்றி தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை அலுவலருக்கு முன்னிலையில் தரம் பிரிக்கப்பட வேண்டும். திறக்கக்கூடிய அலுவலக கடிதங்கள் திறக்கப்பட்டு திகதி முத்திரை பொறித்து பொறுப்பான அலுவலரின் முதல் ஒப்பம் இடப்பட வேண்டும். எல்லா கடிதங்களையும் திறக்க இயலாது சரிதானே? திறக்கக்கூடிய அலுவலக கடிதங்களை திறந்து திகதி முத்திரை பொறித்து பொறுப்பான அலுவலரின் முதல் ஒப்பம் இட வேண்டும். இந்த திகதி முத்திரை சம்பந்தமா பிள்ளைகளுக்கு நான் தனியா சொல்லி தருவேன் என்பதால இப்ப நான் அதை உங்களோட குழப்ப இல்லை. அப்ப உள்வரும் கடிதங்களை பற்றி எழுதிக்க முதல் இந்த 2 பாயிண்டை நீங்க எழுத போறீங்க. எப்படி? அலுவலகம் ஒன்றுக்கு கிடைக்கப்படுகின்ற கடிதங்கள் கடிதம் எனும் விடயத்துக்கு பொறுப்பான அலுவலரால் தாமதம் செய்யாமல் தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை அலுவலருக்கு முன்னிலையில் தரம் பிரிக்கப்பட வேண்டும். திறக்கக்கூடிய அலுவலக கடிதங்கள் திறக்கப்பட்டு திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு பொறுப்பான அலுவலரின் முதல் ஒப்பம் இடப்படுதல் வேண்டும். உள்வரும் கடிதங்களை கீழ்வருமாறு வகைப்படுத்தலாம். உள்வரும் கடிதங்களை கீழ்வருமாறு வகைப்படுத்தலாம். இப்ப 3வது டாபிக்கு போறோம். முதலாவது, கிடைக்கிற கடிதங்களை தாமதம் இல்லாமல் அந்த தபாலுக்கு பொறுப்பான சப்ஜெக்ட் ஆபீசர் சோர்ட் அவுட் பண்ணணும், தனித்தனியாக அதை பிரிக்க வேணும். யாருக்கு முன்னால பிரிக்கணும்? ஸ்டாஃப் ஆபீசருக்கு முன்னால். கடிதத்துக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்திற்கு முன்னால் அதை தரம் பிரிக்க வேண்டும். சரி, கீழ்வருமாறு தரம் பிரிக்க வேணும். நாங்கள் இதுதான் பிரிக்க போறோம். அடுத்து 2வது, உடைக்கக்கூடிய அல்லது திறக்கக்கூடிய அலுவலக கடிதங்கள் திறக்கப்பட்டு அவற்றின் மீது திகதி முத்திரையிடப்பட்டு பொறுப்பான அலுவலரால் சிற்றொப்பம் அல்லது முதல் எழுத்து ஒப்பம் முதல் எழுத்து ஒப்பம் இடப்பட வேண்டும். 3வது சொல்லுகிறோம், உள்வரும் கடிதங்களை கீழ்வருமாறு வகைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கலாம். ஒவ்வொரு கடிதத்தையும் வகைப்படுத்துகிறோம், அதை நடவடிக்கை எடுக்கிறோம். எப்படி வகைப்படுத்த போகிறோம் என்று பாருங்க. முதலாவது, பர்சனல் லெட்டர், தனிப்பட்ட கடிதங்கள் அல்லது பிரத்யேக கடிதங்கள். ஆபீஸரோட பெயருக்கு வரும். ஆபீஸில் வேலை செய்கிறாங்களுக்கு அது இந்த பெயர் போட்டு வரும். இந்த தேர்தல் காலத்தில் பல பேருக்கு நிறைய கடிதங்கள் வந்திருக்கும். அப்போ தனிப்பட்ட கடிதங்கள் அல்லது பிரத்யேக கடிதங்கள். 1, உள்வரும் கடிதங்களை வகைப்படுத்துகிறோம், பின்வருமாறு வகைப்படுத்தலாம். 1, தனிப்பட்ட கடிதங்கள் அல்லது பிரத்யேக கடிதங்கள். அதுக்கு என்ன நடவடிக்கை? தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரியவர்களிடம் கையளிக்கப்படும். 1 உள்வரும் கடிதங்கள்ல முதலாவது. சரி,
தனிப்பட்ட கடிதங்கள் அல்லது பிரத்யேக கடிதங்கள். இந்த கடிதங்கள் திறக்கப்படாமல் உரியவர்களிடம் கையளிக்கப்படும். இரண்டாவது, சாதாரண அலுவலக கடிதங்கள். சாதாரண அலுவலக கடிதங்கள் இவை திறக்கப்பட்டு பதவி முத்திரையிட்டு முதலெழுத்தொப்பமிடப்பட்ட பின்னர் உள்வரும் கடித பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பதவி நிலை அலுவலரிடம் நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும். இவை திறக்கப்பட்டு திகதி முத்திரையிடப்பட்டு முதலெழுத்தொப்பமிடப்பட்ட பின்னர் பதவி நிலை அலுவலரிடம் நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும். பார்வையிட்டு உரிய பிரிவுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்களால் பார்வையிடப்பட்டு உரிய அறிவுறுத்தல்களோடு தொடர்புடைய பிரிவுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்தந்த யூனிட்டுக்கு பிரான்ச்சுக்கு அனுப்பி வைப்போம். இரண்டாவது, சாதாரண அலுவலக கடிதங்கள். மூன்றாவது, அந்தரங்க கடிதங்கள். அந்தரங்கமானது அல்லது இரகசியமானது என குறியிடப்பட்ட கடிதங்கள். இவை உடைக்கப்படாமல் திணைக்கள தலைவரிடம் அல்லது இரகசிய கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் கையளிக்கப்படும். அந்தரங்க கடிதங்கள் அல்லது இரகசிய கடிதங்கள் இவை உடைக்கப்படாமல், அந்தரங்கமானது அல்லது இரகசியமானது என உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவை உடைக்கப்படாமல் திணைக்கள தலைவரிடம் அல்லது இரகசிய கடிதங்களை கையாளும் அலுவலரிடம் அனுப்பி வைக்கப்படும். நான்காவது, அவசர கடிதங்கள். சரிதானே? அவசர கடிதங்கள் அவசரமானது என்று குறிக்கப்பட்டு வருமாக இருந்தால், உரையிலேயோ கடிதத்திலேயோ அவசரமானது என குறிப்பிடப்பட்டால் அது அவசரம் என்று கொடியிட்டு உரியவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். அதை டிலே பண்ணக்கூடாது. சரியா? நான்காவது, அவசர கடிதங்கள். ஐந்தாவது, பொதுமக்களின் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள். அதாவது ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் போன்ற பொதுமக்களின் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள். இவை தனியான பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது உள்வரும் கடிதங்கள் அஞ்சாவது வகை. ஆறாவது, காசோலை காசு கட்டளை தாங்கிய கடிதங்கள். செக் மணி ஆர்டரோட வார கடிதங்கள். இவை காசோலை காசு கட்டளை பதிவேட்டில், நான் இலக்கம் சொல்லி தந்தேன், VAM 83 காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஏழாவது, முறைப்பாட்டு கடிதங்கள். முறைப்பாடுகளை கையாள்வதற்கென அலுவலகங்களில் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களிடம் அல்லது குழுவிடம் கையளிக்கப்படும். கணக்காய்வு ஐய வினாக்கள், ஆடிட் என்று சொல்வார். கணக்காய்வு ஐய வினாக்கள் இதுக்கும் ஒரு வகையான உள்வரும் கடிதம் தான். கணக்காய்வு ஐய வினா பதிவேட்டில் பதிவு செய்து ஆடிட் ரெஜிஸ்டரில் பதிஞ்சு உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்போ கவனிங்கோ, என்ன சொன்னாங்க? உள்வரும் கடிதங்களை வகைப்படுத்தி அவற்றின் மீது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துட்டோம். எப்படி சொன்னாங்க? உள்வரும் கடிதங்கள், அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் உள்வரும் கடிதங்கள் என அழைக்கப்படுகிறது. அவை கடிதம் எனும் விடயத்துக்கு பொறுப்பான அலுவலரால் தாமதம் இல்லாமல் தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை அலுவலருக்கு முன்னிலையில் தரம் பிரிக்கப்பட வேண்டும். அலுவலக கடிதங்கள், திறக்கப்படக்கூடிய அலுவலக கடிதங்கள் திறக்கப்பட்டு முத்திரை பொறிக்கப்பட்டு பொறுப்பான அலுவலரின் முதல் ஒப்பம் இடப்படுகிறது. உள்வரும் கடிதங்களை கீழ்வருமாறு வகைப்படுத்தலாம். ஒன்று, தனிப்பட்ட கடிதங்கள். இவை திறக்கப்படாமல் உரியவர்களிடம் சேர்க்கப்படும். இரண்டாவது, சாதாரண அலுவலக கடிதங்கள். இவை திறக்கப்பட்டு திகதி முத்திரை பொறித்து முதலெழுத்தொப்பம் இடப்படுவதோடு உள்வரும் கடித பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பதவி நிலை அலுவலரின் பார்வைக்காக சமர்ப்பிக்கப்படும். அவரால் பார்வையிடப்பட்டு உரிய குறிப்புகள் வழங்கப்பட்ட பின்னர்
தொடர்புடைய பிரிவுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். மூன்றாவது, அந்தரங்க கடிதங்கள் அல்லது இரகசிய கடிதங்கள். அந்தரங்கமானது அல்லது இரகசியமானது என குறிப்பிடப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவரிடம், இரகசிய கடிதங்களை கையாள்வதற்கென நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அவசர கடிதங்கள் கடித உரையிலோ அல்லது கடிதத்திலோ அவசரமானது என குறிப்பிடப்பட்டால் அவசரம் என கொடியிடப்பட்டு உடனடியாக உரியவர்களுக்கு நடவடிக்கைக்காக வழங்கப்பட வேண்டும். பொதுமக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள். ஐந்தாவது, ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் போன்ற மக்கள் பிரதிநிதிகளின் கடிதங்கள் தனியான பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவற்றுக்கு கூடிய முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆறாவது, காசோலை காசு கட்டளைகளை தாங்கிய கடிதங்கள். இவை காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். முறைப்பாட்டு கடிதங்கள். முறைப்பாடுகளை கையாள்வதற்கென அலுவலகங்களில் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் அல்லது அலுவலர்கள் குழுக்களிடம் அனுப்பி வைக்கப்படும். எட்டாவது, கணக்காய்வு ஐய வினா. கணக்காய்வு ஐய வினா பதிவேட்டில் பதிவு செய்து உரியவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு அந்த 3 விஷயங்களும் சொல்லப்பட்டது தெளிவாக விளங்கி இருக்கும். 3 பெரிய தலையங்கங்களை நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் 4வது விடயத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். சரியா? சரி, 4வது நாங்கள் பார்க்க போகிறோம். கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள். கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள். ஒரு சப்ஜெக்ட் ஆஃபீஸர் இருப்பார் தானே கடிதங்களுக்குன்னு சொல்லி அலுவலகத்தில், அவருடைய கடமைகள் என்ன என்று சொல்லி கேட்கிறார். கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் என்னென்ன சொல்ல போறீங்கள் என்று பார்ப்போம். நாங்கள் முன்னுக்கு ஒரு முன்னுரை மாதிரியாக எழுதலாம். சரி தானே? இது கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட ஒரு வினா, அவர்கள் வழங்கப்பட்ட அந்த விடையில் அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு முன்னுரையோடு தான் அந்த விடையை கொடுத்திருக்கிறார். கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள் என்று கேட்கப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிற விடைகளை பாருங்க. அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தினமும் கடித பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அலுவலகங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற கடித நடவடிக்கைகள் தொடர்பாக தினமும் கடித பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் உள்வரும் கடிதங்கள் எனவும், அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் வெளிச்செல்லும் கடிதங்கள் எனவும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. முதல் நாங்கள் கடிதங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறோம். சரிதானே? அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தினமும் கடித பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றன. கிடைக்கும் கடிதங்கள் உள்வரும் கடிதங்கள் எனவும், அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படும் கடிதங்கள் வெளிச்செல்லும் கடிதங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவ்வாறான கடித பரிமாற்றல்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் கீழ்வரும் பிரதான கர்மங்களை ஆற்றுகிறார். இவ்வாறான கடித பரிமாற்றங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்ற அலுவலர் கீழ்வரும் கர்மங்களை ஆற்றுகின்றார். சரியா? அவர் ஆற்றுகின்ற கர்மங்கள் தொடர்பாக அந்த உத்தியோகத்தர் கீழ்வரும் கர்மங்களை ஆற்றுகிறார் என்று சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். அஞ்சல் பையை திறத்தல் அல்ல தபால் பையை திறத்தல். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எழுதல். சரிதானே? அலுவலகங்களில் கடித பரிமாறல்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக தபால் பைகள் அல்லது அஞ்சல் பைகள், அதுக்கு ரெண்டு மாதிரி போஸ்ட் பேக் தான், அஞ்சல் பைகள் அல்லது தபால் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால வழங்கப்படுகிறது. அலுவலகத்தில் கடித பரிமாற்றல்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக அஞ்சல் பைகள் அல்லது தபால் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. இந்த பைகளில் ஒரு சாவி
அஞ்சல் அலுவலகத்திலும் மற்றது உரிய அலுவலகத்தின் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடமும் இருக்கும். அலுவலகங்களுக்குரிய கடிதங்கள் அஞ்சல் சேவகர்கள் ஊடாக தபால் பைகளில் இடப்பட்டு அலுவலகங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இவ்வாறு கிடைக்கின்ற தபால் பைகளை திறப்பது அவருடைய முதலாவது கடமை. அப்ப பாருங்க, கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலருடைய கடமைகளை பற்றி உங்களை எழுத சொன்னால் ஒரு குறிப்பு எழுதுங்கன்னா நீங்க முதலாவது சொல்ல போறீங்க, ஒரு அலுவலகத்தில் நாளாந்தம் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளோடு தொடர்புடையதாக தினமும் கடித பரிமாற்றங்கள் இடம்பெறுகிறது. கிடைக்கும் கடிதங்கள், வெளியிலிருந்து கிடைக்கின்ற கடிதங்களை உள்வரும் கடிதங்கள் எனவும், அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படும் கடிதங்கள் வெளிச்செல்லும் கடிதங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவ்வாறான கடித பரிமாற்றங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் கீழ்வரும் கர்மங்களை ஆற்றுகிறார். சரிதானே? முதலாவது என்ன கர்மங்களை ஆற்றுகிறார்? அஞ்சல் பையை திறத்தல். அஞ்சல் பையை திறக்கிறார். அஞ்சல் பையை திறக்கிறது என்றால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று எழுதுறீங்க. சரிதானே? அலுவலகங்களில் கடித பரிமாற்றங்களை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக அஞ்சல் பைகள் அஞ்சல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகிறது. இந்த பைகளின் ஒரு சாவி அஞ்சலகத்திலும் மற்றது உரிய அலுவலகத்தில் அஞ்சல்களை திறப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் இருக்கும். அலுவலகங்களுக்குரிய கடிதங்கள் அஞ்சல் சேவகர்கள் ஊடாக பைகளில் இடப்பட்டு அலுவலகங்களுக்கு கிடைக்கிறது. அவ்வாறு கிடைக்கும் அஞ்சல் பையை திறப்பது. இரண்டாவது, கடிதங்களை தரம் பிரித்தல். கடிதங்களை தரம் பிரித்தல். கிடைக்கும் கடிதங்களை பதிவு கடிதங்கள், சாதாரண கடிதங்கள், அந்தரங்க கடிதங்கள், கடுகதி கடிதங்கள், அவசரமான கடிதங்கள், காசோலை காசு கட்டளை பதிவேடுகள், முறைப்பாடுகள் போன்ற வகையிலே வகைப்படுத்துகிறது. இதில் கிடைக்கும் கடிதங்களை தரம் பிரிக்கிறார். முதலாவது அஞ்சல் பையை திறக்கிறது, விளக்கம் சொல்லிட்டேன். இரண்டாவது கடிதங்களை தரம் பிரித்தல். அலுவலகத்தில் கிடைக்கும் கடிதங்கள், பதிவு கடிதங்கள், சாதாரண கடிதங்கள், அந்தரங்க கடிதங்கள், தனிப்பட்ட கடிதங்கள், கடுகதி அல்லது விரைவு கடிதங்கள் என பல வகைப்படும். இவ்வாறு கிடைக்கும் கடிதங்களை தரம் பிரிப்பது. மூன்றாவது, தபாலுக்கு பொறுப்பான பதவிநிலை உத்தியோகத்தரின் முன்னிலையில் தரம் பிரிக்கப்பட்ட கடிதங்களில் திறக்கக்கூடியவற்றை திறந்து அவற்றுக்கு திகதி முத்திரை இடுதலும் உள்வரும் கடித பதிவேட்டில் பதிதலும். சரிதானே? அப்ப என்ன செய்யறாங்க? திறக்கக்கூடிய கடிதங்கள், திணைக்கள கடிதங்களை திறந்து திகதி முத்திரை இடுதல், திணைக்கள தலைவருக்கு அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு சமர்ப்பித்து முதல் எழுத்து ஒப்பத்தையும் குறிப்புகளையும் பெறுதல், தனிப்பட்ட பெயருக்கு முகவரியிடப்பட்ட கடிதங்களை உரியவர்களுக்கு கொடுத்தல். தனிப்பட்ட பெயருக்கு முகவரியிடப்பட்ட கடிதங்களை உரியவர்களுக்கு கொடுத்து விடலாம். அலுவலக கடிதங்களை திறந்து முதல் எழுத்து ஒப்பம் பெற்று திகதி முத்திரையிட்டு முதல் எழுத்து ஒப்பம் பெற்று அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அல்லது திணைக்கள தலைவருடைய முதல் எழுத்து ஒப்பம் மற்றும் அவர்களுடைய குறிப்புகளை பெற்று கடிதங்களை வகைப்படுத்துதல். சரிதானே? வெவ்வேறாக பதிவேடுகளில் பதிஞ்சு அதை வகைப்படுத்துற உரிய கிளைகளுக்கு உரிய உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பி வைத்தல். அவர்களிடமிருந்து பற்றுச்சீட்டு அல்லது கையொப்பத்தை பெறுதல். அதாவது கடிதத்தை எடுத்துட்டு சைன் பண்ணி கொடுப்பினான் ரிசிப்ட். சரியா? காசோலைகள் காசு கட்டளைகள் என்பவற்றை அதற்கான பதிவேட்டில் பதிதல். அனுப்பப்படும் கடிதங்களை வெளிச்செல்லும் கடித பதிவேட்டில் பதிதல். அனுப்பப்படும் கடிதங்களை தபால் பையில் இட்டு பூட்டி தபாலுக்கு கையளித்தல். பதிவு கடிதங்களை தனியாக அனுப்பி அவற்றுக்குரிய பற்றுச்சீட்டை பெற்று பாதுகாப்பாக கோவைப்படுத்தி வைத்திருத்தல் ஆகிய கருமங்களை அஞ்சலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் மேற்கொள்வார். அப்போ உங்கள்கிட்ட நான் சுருக்கமாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தர போகிறேன். அஞ்சலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தருடைய பணிகளவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் தபால் பை அல்லது அஞ்சல் பையை திறத்தல், கடிதங்களை தரம் பிரிப்பது, அதாவது தனிப்பட்ட பெயருக்கான கடிதங்கள், பதிவு கடிதங்கள், திணைக்கள கடிதங்கள், சாதாரண தபால் போன்று
அவற்றை வகைப்படுத்துதல், கடிதங்களை தரம் பிரித்தல், தனிப்பட்ட பெயருக்கு முகவரியிடப்பட்ட கடிதங்களை உரியவர்களுக்கு அனுப்புதல், திணைக்கள கடிதங்களை திறந்து திகதி முத்திரையிடுதல், திணைக்கள தலைவர் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் சமர்ப்பித்து முதல் எழுத்து ஒப்பம் மற்றும் குறிப்புகளை பெறுதல், கடிதங்களை வகைப்படுத்தி பதிவேடுகளில் பதிதல், உரிய கிளைகளுக்கு அல்லது உரிய உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பி வைத்தல், அலுவலர்களிடமிருந்து பற்றிச்சீட்டு அல்லது கையொப்பத்தை பெறுதல், காசோலைகள் காசு கட்டளைகள் என்பவற்றை அதற்கான பதிவேட்டில் பதிதல், அனுப்பப்படும் கடிதங்களை வெளிச்செல்லும் கடித பதிவேட்டில் பதிவு செய்தல், வெளிச்செல்லும் கடிதங்களை தபால் பையில் வைத்து பூட்டி அனுப்புதல் அல்லது தபால் பையில் வைத்து பூட்டி அஞ்சலுக்கு ஒப்படைத்தல், பதிவு கடிதங்களை தனியாக அனுப்பி அதற்கான பற்றிச்சீட்டை பெற்று பாதுகாப்பாக கோவைப்படுத்துதல் ஆகிய கர்மங்களை கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலர் செய்கிறார். அப்போ இனி எங்கள்ட பிள்ளைகள்கிட்ட கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள் சம்பந்தமாக கேட்டால் நீங்கள் 12 விஷயங்கள் எழுதுவீங்கள். நான் பிள்ளைகளுக்கு 12 விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? 12 விடயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் அதை பிளவிடாமல் எழுதுவீங்கள், எழுத வேணும். திரும்ப ஒரு கால் வீடியோவை பார்த்து அவ்வளோ விஷயத்தையும் குறித்து கொள்ளுங்க. நான் அதுக்குரிய விளக்கமும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தபால் பையை திறத்தல், தபால்களை தரம் பிரித்தல் என்பது தொடர்பாக ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சுருக்கமாக எழுதினால் போதுமானது. சரிதானே? இப்போ கடிதங்களுக்கு பொறுப்பான அலுவலரின் கடமைகள். சில வேளை நீங்கள் கடிதங்களுக்கு பொறுப்பான முகாமைத்துவ உத்தியோகத்திறனை கருதி கொண்டு உங்களுக்குரிய பணிகள் என்ன என்று சொல்லித்தான் அங்கே கேள்வியாக கேட்பார்கள். அப்படி கேட்டாலும் நீங்கள் இதே தான் கேள்வி, இதைத்தான் கேட்குறாங்க என்கிறத புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதமாக விடைகளை எழுதுங்க. சரியா? சரி, நான் பிள்ளைகளுக்கு 5வது விடயத்துக்கு வருகிறேன். கொஞ்சம் எளிமையானது, உங்களுக்கு தெரியும். ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் நீங்கள் எல்லாம் கையாளுகிற நீங்கள். சரிதானே? ஒரு பதிவு தபால் தொடர்பாக, பதிவு தபால் மூலம் அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் பதியப்படுகின்ற பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய தகவல்கள் எவை என்று கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? பதிவு தபால் மூலமாக ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் நீங்கள் கடிதம் அனுப்புறீங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ரெஜிஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவீங்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. பதிவு தபால் மூலம் அனுப்பப்படும் கடிதங்களை பதியும் பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய அடிப்படை தகவல்களை விளக்குக. இடம்பெற வேண்டிய அடிப்படை தகவல்களை விளக்குக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் எழுத வேணும்? பதிவு தபால்கள் அனுப்பப்படும் போது அதன் விவரங்களை பதிந்து பேணும் ஏடு வெளி அனுப்பும் பதிவு தபால் பதிவேடு என அழைக்கப்படுகிறது. பதிவு தபால்கள் அனுப்பப்படும் போது அதன் விவரங்களை பதிந்து பேணுகின்ற ஏடு வெளி அனுப்பும் பதிவு தபால் பதிவேடு என அழைக்கப்படுகிறது. இதில் கீழ்வரும் விடயங்கள் முக்கியமாக இடம்பெற வேண்டும். எங்களுக்கு கேட்டால் பதிவு தபால் மூலம் அனுப்பப்படும் கடிதங்களின் பதிவேட்டில் இடம்பெறும் விடயங்கள் எவை என்று கேட்டால் நாங்கள் உடனே விடயங்களை எழுதக்கூடாது. சரிதானே? முதல் நாங்கள் அந்த பதிவேட்டை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு எழுதினால்தான் அது முழுமையான விடையாக இருக்கும். சரியா? பதிவு தபால் மூலம் அனுப்பப்படும் கடிதங்கள் பதியப்படும் பதிவேட்டில் இடம்பெற வேண்டிய அடிப்படையான தகவல்கள் எவை என்று கேட்கிறார்கள். அப்போ நாங்கள் முதல் அந்த பதிவேடு சம்பந்தமாக ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு விவரங்கள் எழுத போகிறோம். பதிவு தபால்கள் அனுப்பப்படும் போது அதன் விவரங்களை பதிந்து பேணும் ஏடு வெளிச்செல்லும் பதிவு தபால் பதிவேடு எனப்படுகிறது. இதில் கீழ்வரும் விடயங்கள் இடம்பெற வேண்டும். 1 திகதி. 2வது பெறுநரின் பெயர் அல்லது விலாசதாரரின் பெயர். 3வது பதவி பெயர். 4 விடயம். விடயம் என்ற கடித தலைப்பு விடயம். 5 விடயத்தின் சுருக்கமான விவரம்.
விடயத்தின் சுருக்கமான விவரம். 6 தபாற்கந்தோரின் பெயர். 7 தபால் பதிவு இலக்கம். 8 பதிவு செய்யப்பட்ட திகதி. 9 விடய பொறுப்பு உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம். 10வது உரிய பதவிநிலை உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம். இந்த 10 விஷயங்களும் இருக்க வேணும் ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ரெஜிஸ்டர். திகதி, பெறுநரின் பெயர், பதவி பெயர், விடயம், விடயத்தின் சுருக்கமான விவரம், தபால் கந்தோரின் பெயர், கடித பதிவு இலக்கம், பதிவு செய்யப்பட்ட திகதி, விடய பொறுப்பு அலுவலரின் முதல் எழுத்து ஒப்பம், உரிய பதவிநிலை உத்தியோகத்தரின் முதல் எழுத்து ஒப்பம் ஆகிய விடயங்கள் இடம்பெற வேண்டும். சரி, இப்போ ஒரு கடிதம் ஒன்று கிடைக்குது. ஒரு உத்தியோகத்திற்கு ஒரு கடிதம் கிடைக்குது. ஒரு விடய பொறுப்பு அலுவலரிடம் ஒரு கடிதம் ஒன்று கிடைக்கிறது. அதாவது 15 அவர்கிட்ட கடிதத்தை கொடுக்குறோம். அப்படி கடிதத்தை கொடுக்கும் போது அவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? உடனடி நடவடிக்கை. அதுக்கு பிறகு அவர் அதுக்கு பதில் அனுப்புவார், அது எல்லாம் வேறு. கடிதத்தை கொடுத்த உடனே அவர் என்ன செய்ய வேணும் என்றது ஒரு கேள்வி. சரிதானே? கடிதம் ஒன்றினை பெறுகின்ற விடய பொறுப்பு அலுவலர் அந்த கடிதம் தொடர்பாக உடனடியாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எவை என்று கேட்கப்பட்டார். ஒரு உத்தியோகத்திட்ட நீங்க கடிதத்தை கொடுக்குறீங்க. கடிதம் ஒன்றினை பெறுகின்ற ஒரு விடய பொறுப்பு அலுவலர், சப்ஜெக்ட் ஆபீசர், அந்த கடிதம் தொடர்பாக அவர் உடனே என்ன செய்ய வேணும்? சரியா? நம்ம கவனிங்க. உள்வரும் அலுவலக கடிதங்கள் திணைக்கள தலைவர் அல்லது உரிய அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக பதவி நிலை அலுவலர், கிளை தலைவர் ஊடாக விடய அலுவலருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதான நடைமுறை. உள்வரும் அலுவலக கடிதங்கள் திணைக்கள தலைவர் அல்லது உரிய அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அவர் அதில் எழுதியிருப்பார் என்ன செய்ய வேண்டும் என்று. அவருடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக பதவி நிலை அலுவலர் கிளை தலைவருக்கு ஊடாக விடய பொறுப்பு அலுவலரிடம் அனுப்பி வைக்கப்படும். இது முன்னுரை. ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தனக்கு கடிதம் ஒன்று கிடைக்க பெற்றவுடன் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி எழுதி போட்டு நாங்கள் நடவடிக்கை எழுதினோம் என்றால் அப்படியே முழு புள்ளியே எங்களுக்கு தருவார். ஒரு அலுவலக கடிதம் கிடைச்ச உடனே அதை நாங்கள் திணைக்கள தலைவர்கிட்ட அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் கொடுத்து அவருடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக பதவி நிலை அலுவலர் கிளை தலைவருக்கு கூடாக சப்ஜெக்ட் ஆபீசருக்கு கொடுக்குறோம். அப்படி கடிதத்தை கொடுக்கிற போது அதை பெற்றுக்கொள்ளும் அலுவலர், விடய பொறுப்பு அலுவலர் தன்னிடம் ஒரு கடிதம் கிடைத்தவுடன் கீழ்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேணும். இனித்தான் கேள்விக்கு விடை எழுத போறோம். சரிதானே? முதலாவது, சகல கடிதங்களும் தனக்குரியதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகல கடிதங்களும் தனக்குரியவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனக்கு உரியவை அல்லாத கடிதங்கள் கிடைத்திருந்தால், அவருடைய சப்ஜெக்டுக்கு வராத கடிதங்கள், அவருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டியூட்டி கொடுத்திருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் டியூட்டிக்குள்ள இந்த விஷயம் அடங்க இல்லை, வேற யார்ட்டையோ கடிதம் மாறி வர கொடுபட்டு. சரியா? அப்ப என்ன செய்ய போறார்? தனக்கு உரியவை அல்லாத கடிதங்கள் கிடைத்திருந்தால் உடனடியாக மேற்பார்வை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதை வச்சு மெனக்கிடக்கூடாது. அது வேறு யாரோ உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதமாக இருக்கும். சரியா? அப்ப பாருங்க என்ன செய்கிறார். ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தன்னிடம் கடிதம் ஒன்று கிடைத்தவுடன் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக கீழ்வரும் நடவடிக்கை மேற்கொள்கிறார். ஒன்று, சகல கடிதங்களும் தனக்குரியவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய விடய பரப்புக்கு உட்படாத அல்லது தனக்கு உரித்தில்லாத கடிதம் ஒன்று கிடைக்க பெற்றால் உடனடியாக மேற்பார்வை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவது, கிடைக்கும் கடிதங்களை முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்த வேண்டும்.
கிடைக்கும் கடிதங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டிய முன்னுரிமை ஒழுங்கில் ஒழுங்குபடுத்த வேண்டும். உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என முன்னுரிமைப்படுத்தலாம். கடிதங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்த வேண்டும். உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என முன்னுரிமைப்படுத்தலாம். 4வது, முக்கியமானது என கருதுகின்ற அல்லது முன்னுரிமை ஒழுங்கில் கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என முன்னுரிமைப்படுத்துகிறார். முன்னுரிமை ஒழுங்கில் கடிதங்கள் மீது கடிதங்களை கோவையிலிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5வது, தனக்கு கிடைக்கும் கடிதங்களை தனது உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கிடைக்கிற கடிதங்களை இன்வெர்டர்ஸ்ல ஒவ்வொரு ஆபீசருக்கும் இருக்க வேணும். உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப நாங்கள் இதுக்கு சுருக்கமா அப்படி சொல்லுகிறோம். ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தன்னிடம் கடிதம் ஒன்று கிடைக்க பெற்றவுடன் உடனடியாக கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்றொன்றா சொல்லிக் கொண்டு வாரன். சகல கடிதங்களும் தனக்குரியவைதானா என்பதை, தான் பெற்றுக்கொண்டுள்ள சகல கடிதங்களும் தனக்குரியவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு உரித்தல்லாத தன்னுடைய விடயப்பிறப்பு சாராத கடிதங்கள் கிடைத்திருந்தால் உடனடியாக மேற்பார்வை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கடிதங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்த வேண்டும். உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என முன்னுரிமைப்படுத்தலாம். முன்னுரிமை ஒழுங்கில் கடிதங்களை உரிய கோவைகளில் இட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனக்கு கிடைக்கும் கடிதங்களை ஒவ்வொரு விடய அலுவலரும் தனது உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து கொள்ளுதல் வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஏற்கனவே ஒரு சகோதரன் கேட்ட மாதிரி இந்த ஆவணங்கள் எல்லாம் வராதா என்று சொல்லி கேட்டால் வரும். சரிதானே? ஒரு அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய அஞ்சல் மூலமாக, அதாவது தபால் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் சாதாரண கடிதங்கள், அதாவது திணைக்கள கடிதங்கள், ஏனைய அலுவலகங்களிலிருந்து அனுப்பப்படுகின்ற திணைக்கள கடிதங்கள் என்று சொல்வது. சாதாரண தபால் மூலமாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ அவை கிடைக்கலாம். திணைக்கள கடிதங்கள். தனிப்பட்ட கடிதங்கள். தனிப்பட்ட கடிதங்கள் என்றால் உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கும். அப்போ அதை நாங்கள் உடைக்கிறையில் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. தனிப்பட்ட கடிதங்கள், திணைக்கள கடிதங்கள், தனிப்பட்ட கடிதங்கள், காசோலைகள், காசு கட்டளைகள், விலைமன கோரல் தொடர்பான ஆவணங்கள், பிட் டாக்குமெண்ட் என்று சொல்றாங்க. சரிதானே? ப்ரொக்யூமெண்ட் சம்பந்தமானது. விலைமன கோரல் தொடர்பான ஆவணங்கள், சுற்றறிக்கைகள், சர்க்குலர் கிடைக்கும், சுற்றறிக்கைகள், அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் என்று சொல்வார், அறிக்கைகள், கணக்காய்வு ஐய வினாக்கள், சட்ட ரீதியான ஆவணங்கள், அதாவது நீதிமன்ற ஆவணங்கள், நீதிமன்ற ஆவணங்கள் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதலாம். இது ஒரு ஜெனரலான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வருமாக இருந்தால் உங்களுக்கு அது வசதி. சரிதானே? அப்போது திணைக்கள கடிதங்கள் இவை சாதாரண தபால், பதிவு தபால் போன்றவற்றின் மூலமாக கிடைக்கிற திணைக்கள கடிதங்கள் என்று சொல்லலாம். அடுத்தது தனிப்பட்ட கடிதங்கள், இரகசியமான அல்லது அந்தரங்கமான கடிதங்கள், பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகள், பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கலாம். பணப்பெறுமதி வாய்ந்த ஆவணங்கள், காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள் போன்ற பணப்பெறுமதி வாய்ந்த ஆவணங்கள், நீதிமன்ற ஆவணங்கள், அறிக்கைகள், பெறுகைகள், விலைமன கோரல்கள் தொடர்பான ஆவணங்கள், உறுதிச்சீட்டுக்கள், சில வவுச்சர்ஸ் கிளைம் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. சரிதானே? இப்படியான விடயங்களை நீங்கள் அஞ்சல் மூலம் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் என்று வகைப்படுத்தி கேட்கிற போது நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அலுவலகத்தோடு தொடர்புடைய இரகசிய கடிதங்கள்.
அலுவலகத்தோடு தொடர்புடைய இரகசிய கடிதங்கள் எவ்வாறு கையாளப்படும் என்பதை பற்றி கேட்பார். சரிதானே? இந்த இரகசிய கடிதங்கள் கையாளுறதை பற்றி ஸ்தாபன விதி கோவையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த பகுதியை எடுத்து அதை பற்றி கதைச்சாலே போதுமானதாக இருக்கும். இரகசிய கடிதங்கள் தொடர்பாக நாங்கள் ஸ்தாபன விதி கோவையினுடைய 28வது அத்தியாயத்தினுடைய 3-6 பிரிவு கூடாக நாங்கள் அதை பார்க்கிறோம். சரி, நான் பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை காட்டு. ஸ்தாபன விதி கோவையினுடைய 28வது அத்தியாயத்தினுடைய 3-6 பிரிவில் இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் உள்ளடக்கியதாக விடை எழுதினால் போதும். அலுவலகம் ஒன்றில் அந்தரங்க கடிதங்கள் அல்லது இரகசிய கடிதங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும். சரியா? அலுவலகத்திலிருந்து அந்தரங்க கடிதங்கள் ஆவணங்களை அனுப்பும் போது அதனை கடித உரை ஒன்றிலிட்டு அந்த கடித உரையின் மீது இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறியீடு இட வேண்டும். முதலாவது விடை. அந்தரங்கமான கடிதங்களையோ ஆவணங்களையோ அலுவலகம் ஒன்றிலிருந்து அனுப்பும் போது அதனை கடித உரை ஒன்றிலிட்டு அக்கடித உரையின் மீது இரகசியமானது என குறியீடு இட வேண்டும். அந்த கடித உரையினை வெளி உரையை விட சிறிதாக இருக்கும்படி மடித்து அல்லது அதனிலும் பெரிதான ஒரு உரையினுள், ஒரு வெளி உரையினுள் இட வேண்டும். அப்ப நாங்கள் மேதையிட்ட சொல்லி கொண்டு வரோம். அந்தரங்கமான கடிதம் அல்லது ஆவணங்களை அனுப்பும் போது அலுவலகம் ஒன்றில் அதனை கடித உரை ஒன்றிலிட்டு அந்த கடித உரையின் மீது இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறியீடிட வேண்டும். அதனை சிறிதாக இருக்கும்படி மடித்து இன்னும் ஒரு கடித உரையில் இட்டு வெளி உரையின் மீது விலாசதாரரின் பெயர், பதவி மற்றும் முகவரி போன்றவற்றை இட்டு சாதாரண தபாலிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி வைக்கலாம். வெளி உரையின் மீது இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறியீட்டினை இடக்கூடாது. அப்படி போட்டால் பியோன்ல இருந்து எல்லாருமே அதை உடைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம்? அந்தரங்கமான கடிதங்கள் அல்லது ஆவணங்களை அனுப்ப விரும்பும் போது கடித உரை ஒன்றில் போட்டு அந்த கடித உரையின் மீது இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறியீடிட்டு அதனை மூடி பொறியிட்டு என்றால் ஒட்டி சீல் பண்ணி மூடி பொறியிட்டு அதனை இன்னும் ஒரு கடித உரையினுள் இடுதல் வேண்டும். அவ்வாறு இடும்போது உள்ளுரை வெளியுரையை விட சிறிதாக இருக்கும்படி மடிக்க வேண்டும். வெளியுரையின் மீது பெறுநருடைய பெயர், பதவி, முகவரி போன்ற விடயங்களை எழுதி பதிவு தபாலிலோ சாதாரண தபாலிலோ அதனை அனுப்பி வைக்கலாம். அலுவலகம் ஒன்றுக்கு கடிதம் ஒன்று கிடைக்கப்பெறும் போது அந்த கடிதம் இரகசியமானது என குறியிடப்பட்டிருந்தால், அப்போ நாங்கள் வெளிக்கவரை உடைப்போம், உள்ளுக்கு இன்னொரு கவர் இருக்கும், அதில் ரகசியமானது என்று எழுதியிருக்கும். இப்போ ரகசியமானது என குறிப்பிடப்பட்டு கிடைக்கப்பெறுகின்ற கடிதங்கள் திணைக்கள தலைவரினால் அல்லது அதற்கென விசேடமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவிநிலை உத்தியோகத்தரால் மட்டுமே திறக்கப்பட வேண்டும். ரகசியமானது என குறியிடப்பட்ட கடிதங்கள் திறக்கப்படாமல் திணைக்கள தலைவரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அலுவலகத்தின் எல்லா ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் செயற்படுவதற்காக அலுவலகங்களில் ஒரு அலுவலர், குறைந்தது ஒரு அலுவலராவது நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அலுவலகத்தின் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பாக செயற்படுவதற்கென அலுவலகத்தில் குறைந்தது ஒரு அலுவலராவது நியமிக்கப்பட்டு
இருக்க வேண்டும். இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என கிடைக்கப்பெறுகின்ற ஆவணங்களில் அடங்கியுள்ள விடயங்களை அதை அறிந்து கொள்ள வேண்டியவர் தவிர வேறு எவரும் அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படக்கூடாது. வேறு எவரும் அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது. திறந்த ஆவணங்களில் இரகசிய கடிதங்கள் பற்றிய குறிப்புகள் எதுவும் செய்யப்படுதல் ஆகாது. என்றால் ஒரு ரெஜிஸ்டர் வச்சு அதில் கிடைச்ச இரகசிய கடிதங்களை எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அந்த ரெஜிஸ்டரை வெளியில் விடக்கூடாது. சரிதானே? இதில் இருக்கிற 5 பாயிண்ட்ஸையும் அடித்து சாத்தினா அப்படியே முழு புள்ளியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்தரங்க கடிதம், இரகசிய கடிதம் ஒன்று கையாளப்படும் முறை என்று கேட்கப்பட்டால், அந்தரங்க கடிதங்கள் அல்லது ஆவணங்களை அனுப்பும் அலுவலகம் ஒன்று அதனை கடித உரை ஒன்றில் இட்டு மூடி பொறியிட்டு அதன் மேல் இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறியிட வேண்டும். அதனை சிறிதாக மடித்து அதனிடம் பெரிதான வெளியுறை ஒன்றினுள் இட வேண்டும். வெளியுறையின் மீது விலாசதாரரின் பெயர், பதவி, முகவரி போன்ற விவரங்களை இட்டு சாதாரண தபாலிலோ பதிவு தபாலிலோ அனுப்பி வைக்க வேண்டும். இரகசியமானது என குறிப்பிடப்பட்டு கிடைக்கப்பெறுகின்ற கடிதங்கள் தபாலுக்கு பொறுப்பான அலுவலரால் திறக்கப்படுதல் ஆகாது. அவை திணைக்கள தலைவரினாலோ அல்லது அதற்கென விசேடமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவராலோ கையாளப்பட வேண்டும். இரகசிய விடயங்களை கையாள்வதற்கென அலுவலகங்களில் பொதுவாக ஒரு அலுவலரேனும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்தரங்க ஆவணங்களில் அடங்கியுள்ள விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டியவர் தவிர்ந்த வேறு எவரும் அறிவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படக்கூடாது அல்லது அறிந்து கொள்வது முடியாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். திறந்த ஆவணங்களில் இரகசிய கடிதங்கள் பற்றிய குறிப்பீடுகளை செய்தல் ஆகாது. இப்போ நான் நினைக்கிறேன் அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாக கேட்டால் பிள்ளைகளுக்கு தெளிவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக கையாளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? அடுத்தது, கடமை ரீதியான கடித தொடர்பின் போது அல்லது அலுவலக கடித தொடர்பு ஒன்றின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் 9வது விடயமாக இருக்கு. நாங்கள் 8 பெரிய விடயங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அதை விட அதிகமான விடயங்களை பற்றி பேசி இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய 1வது செயலமர்வு என்பதனால பிள்ளைகள் ஓரளவுக்கு இந்த விடயங்களை அறிஞ்ச விடயங்களாக இருந்தாலும் அது ஒரு ஒழுங்கு முறையில் தொகுத்து கொள்வதற்கு செயலமர்வு உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி இப்போ நான் இந்த அளவில் இன்றைய செயலமர்வை நிறுத்தி வைத்துக் கொள்வதன் விடைகள். தொடர்ந்து வருகிற செயலமர்வு நாளை மறுதினம் 27ஆம் தேதி வழமையான நேரத்துக்கு நடைபெறும். அதை பற்றிய மேலதிக விவரங்கள் உங்களுக்கு அறிய தரப்படும். நீங்கள் இப்படியே லைனில் காத்திருங்க. நான் ஒளிப்பதிவை நிறுத்திய பின்னர் உங்களுடைய அபிப்பிராயங்கள் சிலவற்றை கேட்க விரும்புகிறேன்.